அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் குரு தங்கராஜன். ஏஜேஎஸ் அப்பா ஜோதிட சூத்திரம், ஏஜேஎஸ் ஆத்மா ஜீவா சரீரா முறையில் திருமண பொருத்தம் பார்க்க 64 விதிகள். திருமண பொருத்த திறவுகோல். இந்த திருமண பொருத்த திறவுகோல் பயிற்சி வகுப்பு, நேர்முக பயிற்சி வகுப்பு நடக்கிறது. நேர்முக பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்ள விருப்பம் இருப்பவர்கள் மேற்கண்ட வாட்ஸ்அப் எண்ணில் 944 28 94 699 என்ற எண்ணிலே தொடர்பு கொண்டு நேர்முக பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்கிறேன், என்னுடைய பெயரை சேர்த்து கொள்ளுங்கள் என்று நீங்கள் சொன்னால் உங்களுக்கு அந்த பெயர் அதிலே இடம்பெறும். அது நடக்கக்கூடிய தேதி, மாதம், வருடம், அந்த காலம் உங்களுக்கு தெரிவிக்கப்படும். உங்களுடைய ஃபோன் நம்பர், அதிலிருந்து நீங்கள் உங்களுடைய நேரத்தை தீர்மானித்து கொள்ளலாம். இதுபோல் ஆன்லைன் பயிற்சி வகுப்பு காலை 6 மணி முதல் 7 மணி வரை, மாலை 6 மணி முதல் 7 மணி வரை, இரவு 8 மணி முதல் 9 மணி வரை 2ஆம் நிலை உயர்நிலை வகுப்பு தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. 64 விதிகளை தெரிந்து கொண்டு பொருத்தம் பார்த்து மக்களுக்கு நல்ல சேவை செய்து மக்களுடைய அன்பை பெற்று நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே மனதார ஏன் ஆத்மார்த்தமாக உங்களுடைய பணிகளை செய்து முக்தி மார்க்கத்தை அடைய முடியும் என்றால் அப்பா ஜோதிட சூத்திரம் அதற்கு உங்களுக்கு துணையாக இருக்கும். இப்போ இந்த ஜாதகம் பாருங்கள். இந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு பார்த்தீங்கன்னா, இந்த ஜாதகர் உத்திரம் நட்சத்திரத்திலே பிறந்தவர். உத்திரம் நட்சத்திரத்திலே பிறந்த இவர் மிருகசீர்ஷம் நட்சத்திரத்திலே பிறந்தவரை திருமணம் செய்து கொண்டார். பார்த்தீங்கன்னா உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம், அனுசம், கேட்டை. இந்த செவ்வாயானவர் கேட்டை நட்சத்திரத்திலே இருக்கிறார். 7வது நட்சத்திரமான வதை நட்சத்திரத்திலே அமர்ந்திருக்கிறார். இந்த மாதிரி வதை நட்சத்திரத்திலே இருப்பவர் திருமணம் செய்து கொண்டால் ஏதேனும் ஒரு வகையிலே வதைப்பட்டு கொண்டே இருப்பார். இப்போ எப்படி வதைப்படுறார் அப்படிங்கிறத பார்த்தோம்னா, இது ராகு திசையிலே சனி புத்தி நடக்குது. இந்த ராகு லக்னத்துக்கு 8ஆம் இடத்திலே இருந்து திசை நடத்துகிறார். புத்திநாதனோ லக்னத்திற்கு 5லிருந்து புத்தி நடத்துகிறார். 5ஆம் இடத்திலிருந்து புத்திநாதன், 8ஆம் இடத்திலிருந்து தசாநாதன். அப்போ 5ஆம் இடம் 8ஆம் இடம் இரண்டும் சேர்த்து திசை புத்தி நடத்தும் பொழுது குழந்தை பாக்கியம் உண்டானால், கரு உண்டானால், அதனால் குடும்பம் பிரிந்துவிடும். இப்போ 5ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய கிரகம் குழந்தை பாக்கியத்தை தருமா? லக்னத்திற்கு 5ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் நீச்ச ராசியிலே அமர்ந்து வக்ரம் பெற்றுவிட்டார். அதனால் நீச்சபங்கமாகிவிட்டார். எனவே நீச்சபங்க ராஜயோக பலனை தருவார். அதாவது நீச்ச பலனை தரமாட்டார். அவர் நீச்ச ராசியிலே வக்ரம் பெற்ற காரணத்தினால் உச்ச பலனை தருவார் என பலரும் நம்புகிறார்கள், எழுதுகிறார்கள், பேசுகிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். உண்மையில் நடந்தது என்ன தெரியுமா? இந்த ஜாதகத்திற்கு ராகு திசையிலே இப்பொழுது சனி புத்தி நடந்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்திலே திருமணமாகி 2 ஆண்டுகள் ஆகிறது. இப்பொழுது கடைசியாக ஒரு கருவானது தங்கணும். அந்த கரு நல்ல நிலையில் இருக்கிறதா என்பதை பரிசோதித்து பார்க்க மருத்துவரிடம் சென்றபோது அவர் முறையான பரிசோதனைகளை எல்லாம் செய்துவிட்டு, இந்த கருவானது உங்களுக்கு உதவாது, இதய துடிப்பு மிகவும் குறைவாக இருக்கிறது, அங்கங்களெல்லாம் ஊனமாக இருக்கின்றன, எனவே இந்த குழந்தையை நீங்கள் விரும்ப வேண்டாம், இதை தவிர்த்து விடலாம் என மருத்துவருடைய ஆலோசனைப்படி அந்த கருவும் இருந்த கருவும் கலைந்து போனது, கலைக்கப்பட்டது.
அப்பொழுது 5ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் நீச்ச பலனை தான் தருகிறார் என்பது ஊர்ஜிதமாக நமக்கு தெரிகிறது. எனவே ஒரு கிரகம் நீச்ச பலனை தருகிறதா உச்ச பலனை தருகிறதா என்பதை கற்பனையாக நாம் யூகிக்காமல், சனி பகவான் அந்த ராசியிலே நீச்சம் பெறுகிறார் என்றால் அவர் நீச்ச பலனைத்தான் தருவார். வக்ரமாகிவிட்டால் அவர் நீச்ச பங்கமாகி விடுகிறார் அல்லவா, நீச்ச பலன் மாறி உச்ச பலன் தருவார் என்று நீங்கள் நினைத்தால், இந்த புத்திநாதனாகிய சனி பகவான் தனது புத்தியை முடிக்கும் காலத்திலே, இந்த புத்தியை அவர் முடிக்கும் தருவாய் இருக்கிறதுலே, கடைசி காலத்திலே முடிக்கும் தருணத்திலே நீச்ச பலன் அது வக்ரம் பெற்று நின்றதனால் உச்ச பலன் என்று மாறக்கூடிய நிலையில் மாறி அந்த புத்தியானது முடிவடையும். அப்போ சனி புத்தியிலே குருடைய அந்தர காலத்திலே இந்த நீச்சம் பங்கம் என்று சொல்லக்கூடிய நிகழ்வு அங்கே நடக்கும். சரி, அப்படி நடந்தாலும் அது நல்லதாக நடக்குமா என்று கேட்டால், லக்னாதிபதி லக்னத்திற்கு 5ஆம் பாவத்திலே வக்ரம் பெற்ற குரு பகவான் கேது சாரத்திலே அவயோகி சாரத்திலே ஏறுகின்றார். 5ஆம் பாவத்திலே நிற்கக்கூடிய சனியோ நீச்சம். இன்னும் சொல்ல போனால், இப்போ செவ்வாய் இருக்கிறாரு, சனி நீச்ச பங்கமாகி விட்டாரா என்று கேட்டால், ஒரு கிரகம் அது தானாகவே நீச்ச பங்கமாகிவிட்டது, செவ்வாய் அங்கே இருந்தாலும் இல்லாவிட்டாலும். ஆக குரு பகவானும் வக்ரம் பெற்றதோடு கேது நிழல் கிரகமாகிய கேது சாரம் ஏறுகின்றார், அங்கே உயிரோட்டம் இல்லை. எனவே இந்த சனி புத்தியிலே கொடுக்கக்கூடிய கரு நிச்சயமாக நன்மை செய்யாது, அங்கம் குறைவானதாக இருக்கும், அவருடைய உயிர் சக்தியும் குறைவானதாக இருக்கும், ஆயுள் குறைவானதாக இருக்கும். எனவே இதை தவிர்ப்பது நல்லது. எனவே இந்த ராகு திசை சனி புத்தியிலே கருவானால் அட்டமாதிபதி 8குடையவன் 5குடையவனுடைய திசையிலே 8குடையனுடைய புத்தியோ 8குடையனுடைய புத்தியில் 5குடையனுடைய திசையோ நடக்கும்போது கருவானால் அந்த குடும்பத்திற்கு அது வதையாக மாறும் என்று சாஸ்திரம் கூறுகிறது. இதைத்தான் உங்களுக்கு இதுதான் யோகமான நேரம், இதுதான் உங்களுக்கு யோகமான நேரம். இப்பொழுதே நீங்கள் இதுபோன தவறான திருமண பொருத்தத்தை பொருத்தாமல், திருமண பொருத்தத்தை பொருத்துகின்ற முறையை 64 விதிகளை தெரிந்து கொண்டு திருமண பொருத்தம் சேர்த்து மக்களை வாழச் செய்யுங்கள். ஜோதிடத்தினுடைய நன்மையை சகாயத்தை மக்களிடம் கொண்டு போய் சேருங்கள். உண்மையாகவே ஜோதிடம் என்ன நன்மை மக்களுக்கு தருகிறதோ, எந்த மாதிரியான சகாயத்தை தருகிறதோ அதை அப்படியே குறைவில்லாமல் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஜோதிடம்தான் அப்பா ஜோதிட சூத்திரம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.